இப்போ ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலை, எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ், ஒரு ஃபேமிலி தங்களுடைய வீட்டை வந்து ரீஃபைனான்ஸ் செய்யக்கூடிய தருணமாக இருக்குமா? இப்போ எப்படி இப்போ ரீஃபைனான்ஸ் செய்யலாமா? இப்போ ரீஃபைனான்ஸ்னால் என்னென்னாங்க, நம்ம எக்ஸிஸ்டிங் ஒரு பேங்க்கில் இருக்கோம், வேறு ஏதாவது பேங்க் வந்து பெட்டர் ரேட் கொடுத்தா மாறுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்கள் ஒரு நல்ல மார்ட்கேஜ் ப்ரோக்கர்கிட்ட பேசுனீங்கன்னா, இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அபவுட் த ரேட்ஸ். சரிங்களா? அந்த ரீஃபைனான்ஸோட பர்பஸ் என்னன்னு பார்க்கணும். நம்ம லெட்ஸ் சே நீங்கள் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 5.75 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 900K லோனில் இருக்கீங்க. யாராவது உங்களுக்கு ஒரு 5.73 இல்லை 5.72 தராங்கன்னா அதுக்காக நீங்கள் வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ரீஃபைனான்ஸ் பண்ணால் அதுக்கும் காஸ்ட் இருக்குது. நீங்கள் எக்ஸிஸ்டிங் பேங்க்கை விட்டு வெளியே வரீங்க, அதுக்கு ஒரு எக்ஸிட் ஃபீஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி $400 இருக்குது. அதுக்கப்புறம் பெக்ஸாவில் வந்து செட்டில்மெண்ட் அத்தாரிட்டி பெக்ஸா தான் நமக்கு, அவங்கள்ட்ட வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லெட்ஸ் சே ANZ பேங்க்லேருந்து வெஸ்ட்பேக் மாறிடுச்சுப்போ அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. ஸோ அப்ராக்சிமேட்லி யூ எண்ட் அப் ஸ்பெண்டிங் அரவுண்ட் $500 to $800 டிபெண்டிங் ஆன் த பேங்க்குங்க. சரிங்களா? ஸோ ரீஃபைனான்ஸ் ரேட்டுக்கு மட்டும் இல்லாமல் அதோட அல்டிமேட் பர்பஸ் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சனல் லோன் வந்து 13% இருக்குது, கார் லோன் 8% இருக்குது, உங்கள் ஹவுஸ் லோன் வந்து 5.75 இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, தேர் இஸ் அ கான்செப்ட் கால் டெப்ட் கன்சாலிடேஷன். சரிங்களா? இந்த 3 லோனையும் கன்சாலிடேட் பண்ணி ரீஃபைனான்ஸ் பண்ணி ஒரே லோனாக மாற்றிடலாம். அதாவது உங்கள் பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணிடலாம், உங்கள் கார் லோனை க்ளோஸ் பண்ணிடலாம், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு ஹவுஸ் லோனில் வச்சுக்கலாம், விச் இஸ் அ மச் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ 13% பர்சனல் லோன் எங்கே இருக்குது, 5.75 ஹவுஸ் லோன் எங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பர்பஸஸ் நம்ம பார்க்கணுங்க, ஏன் ரீஃபைனான்ஸ் பண்ணுறோன்னு. அப்புறம் ரெண்டாவது விஷயம், அடிக்கடி ரீஃபைனான்ஸ் பண்ணும்போது நம்ம ரீஃபைனான்ஸ் அப்ளிகேஷன் போட்டோம்னாலே உங்கள் கிரெடிட் ரிப்போர்ட்டில் ஒரு என்கொயரி போகும், இப்படி இவங்க வந்து லோன் வாங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அடிக்கடி இந்த உங்கள் ரிப்போர்ட் சப்மிட் ஆச்சுன்னா உங்கள் ஸ்கோர் டிக்ரீஸ் ஆகும், விச் இஸ் நாட் குட். சரிங்களா? ஸோ இன்னைக்கு தேதியில் உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு பேங்க் வந்து நல்ல கேஷ்பேக் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மீ பேங்க் வந்து இப்போ $3,000 கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய பர்சனல் லோன் இருக்குது, இல்லை கார் லோன் இருக்குது, எல்லாம் கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இல்லை நீங்கள் ஒரு ஃபிக்ஸ்ட் டேர்மிலிருந்து முடிகிறீங்க, ஃபிக்ஸ்ட் டேர்மில் நீங்கள் 6% இருக்கீங்க, அடுத்தது ஃபிக்ஸ்ட் டேர்ம் முடியுது. அட் திஸ் பாயிண்ட் இட்ஸ் அ ரைட் டைம் ஃபார் யூ டு கன்சிடர் அபவுட் ரீஃபைனான்சிங். ஒரு ஃபேமிலி வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அவங்க ரீஃபைனான்ஸ் பண்ணுறப்போ ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா அல்லது வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க வந்து தேர்வு செய்யணும். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியே கோவிடுக்கு அப்புறம் நிறையா மாறிடுச்சுங்க. ஆஸ் ஆஃப் நவ் த RBI ரேட்ஸ் ஆர் ட்ரெண்டிங் டவுன். சரிங்களா? இந்த இயரில் ஒன் மோர் ரேட் கட் வரலான்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பட் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியல. நோ ஒன் கேன் கேரண்டி எனிதிங். எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் டேட்டா பாயிண்ட்ஸ். இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்க கிளைமேட் பார்த்திங்கன்னா RBI வந்து ரேட்டை குறைச்சிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து அட் திஸ் பாயிண்ட் ஃபிக்ஸட் பண்ணுறது நமக்கு வந்து அவ்வளோ அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரி தெரியல இன்றைக்கி இருக்க கிளைமேட்லேங்க. பட் அது மட்டும் நமக்கு டிசைடிங் ஃபேக்டரான்னு கேட்டால் கிடையாது. ஃபார் லெட்ஸ் சே தட் உங்களோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, டு யூ வாண்ட் டு ஹாவ் ரெகுலர் ரீபேமெண்ட்ஸ். எனக்கு வந்து இப்போ வந்து ஒரு சில பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4.99% இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க ஃபிக்ஸ்டுக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் 1 year. சரிங்களா? ஸோ இந்த ரேட் நீங்கள் வரணும்னா 2 RBI ரேட் கட் டவுன் ஆகணும். அப்போ தான் இந்த ரேட் மீட் பண்ண முடியும் 1 yearக்குள்ளார. 1 yearக்குள்ளார 2 கட்டு வருமா? ஐ டோன்ட் நோ த ஆன்சர், எனக்கும் தெரியாது. சரிங்களா? பட் அப்புறம் வந்து உங்களுக்கு இப்போ என்ன முக்கியமான தேவை, ஸ்டேபிள் பேமெண்ட் மந்த் ஆன் மந்த் எனக்கு வேணும் அப்படின்னா ஓகே, ஃபிக்ஸட் கன்சிடர் பண்ணலாம். ரெண்டாவது, எனக்கு வந்து எக்ஸஸ் கேஷ் என்கிட்ட இருக்கிறது இல்லை, என்கிட்ட கேஷ் ஃப்ளோவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆஃப்செட் அக்கௌண்ட் தேவையில்லை. அப்படி ஆஃப்செட் அக்கௌண்ட் தேவையில்லைன்னா தென் யூ கேன் ஈவன் கன்சிடர் அபவுட் ஃபிக்ஸட் லோன் ஆர் அ வேரியபிள் லோன் வித் நோ ஆஃப்செட் அக்கௌண்ட். நம்ம டீட்டெயில்டாக ஆஃப்செட் அக்கௌண்ட் பற்றி என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம் இன்னும் பின்னாடி. பட் இன்னைக்கு தேதியில் இட் லுக்ஸ் லைக் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்துட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு தோணுது.